32 சில காலத்திற்குப் பிறகு ஸ்ரீ மாணிக்ய பிரபு வீதர் நகரத்திலிருந்து கல்யாணி நகரத்திற்குச் சென்றார். அவருடைய பரிவாரத்தை முன்பே அனுப்பி அவர்களுடன் ஸ்ரீ குருசரித்ரை அனுப்பினார். அவர்கள் மேனாவில் பயணித்துக் கொண்டிருந்தபோது ஹம்மனாபாத் பகுதியில் வந்ததும் அடர்ந்த காடுகளில் உள்ள மரங்களும் கொடிகளும் அந்த மேனாவை சிக்க வைத்தன. போயிகள் மேனாவை இறக்கினார்கள். ஆனால் அதை முன்னே கொண்டு செல்ல முடியவில்லை. ஸ்ரீ மாணிக்ய பிரபு மேனாவிலிருந்து இறங்கி அருகிலிருந்த வில்வ மரத்தின் கீழ் ராந்தி எடுத்து அங்கிருந்தார். அதே இடத்தில் அவர் தங்கினார். பின்னாளில் அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அதே இடமே பிறகு மாணிக்ய நகர் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றது. இது குல்பர்கா, கல்யாணி, வீதர் என்ற நகரங்களுக்கு நடுவில் உள்ள மணிமாலா எனும் மலை மீது அமைந்துள்ளது. இதை மணிமாலா, மணிகிரி, வபாத்ரி என்றும் அழைக்கின்றனர். இந்த பகுதியின் மக்கள் மராத்தி, கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளைப் பேசுகிறார்கள். இந்த மக்களால் அநியாய வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் அவர்களைத் தவிர்க்கவும் தர்ம பாதையில் கொண்டு செல்லவும் பிரபு அங்கே தங்கியிருந்தார். சில காலத்திலேயே பிரபுவின் தாயார், சகோதரர்கள், சகோதரி ஆகியவர்கள் அங்கே சேர்ந்தனர். மாணிக்ய நகர் கட்டுமானம் ஒரு சிறிய குடிசை அமைப்புடன் தொடங்கியது. அதில் ஒரு குடிசையில் தத்தாஜி காடி எனும் ஆசனத்தை நிறுவினர். அதுவே பிரபுவின் தர்பார், அரசவையைப் போல் நடைபெறுவதற்கான இடமாக இருந்தது. மற்றொரு குடிசையில் அவர் வசித்தார். அங்கு சமையலறை, பண்டாருகானா அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு உணவு பெற்றனர். ஆனால் பிரபுவின் இருவர் சீடர்கள் மட்டும் ஹம்மனாபாதிலிருந்து மதிர்கரி, பிச்சை எடுத்து வந்த உணவையே சாப்பிட்டனர். அவர்கள் பெரும்பாலும் ஒரு சிறிய சோள ரொட்டி துண்டை மட்டும் சாப்பிட்டனர். ஒவ்வொரு நாளும் அந்த உணவை முன்பாக ஆசனத்தில் சமர்ப்பித்து பிறகு எடுத்துக்கொண்டனர். பிரபு பல நாட்கள் பக்தர்கள் சமர்ப்பித்த இனிப்புகளையும் உணவுகளையும் அவரே சாப்பிடாமல் அதை பக்தர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவர் ஆத்மா ஆனந்த நிலையிலிருந்து பக்தர்களுடன் இனிமையாக உரையாடினார். தர்பார் நேரத்தில் அவர் பொன்னிழை உடைகள் அணிந்து பொன்னாலான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். சில சமயங்களில் அவர் தூய அகீரின் வேடத்தில் இருந்தார். அவருடைய உடல் பொன்னினொத்த ஒளியுடன் பிரகாசித்து பக்தர்களின் துக்கங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். பெண்களுடன் நேரடியாக பேசாமல் அவர்களுடைய கணவர்களுடன் வந்த தம்பதிகளை மட்டுமே பார்த்தார். பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பிரபுவின் சீடரான வெங்கம்மா மூலமாகவே தெரிவித்தனர். அவரது தர்பார் ஸ்ரீ தத்தாத்திரேய மகாராஜாவின் அவதூத தர்பாரைப் போலவே இருந்தது. ஒரே நேரத்தில் வேத பாடங்கள், ஆஸ்திர விவாதங்கள், நடனம் மற்றும் பாடல்கள் நடைபெற்றன. வெள்ளி சுருள்கள் அணிந்த சேவகர்கள் காவல் காத்தனர். காவலர்களும் நியமிக்கப்பட்டிருந்தனர். அந்த தர்பாரில் பண்டிதர்கள், கிரஹஸ்தர்கள், உபன்யாசக்காரர்கள், ஹரிதாசர்கள், வேஷதாரிகள், பைராகிகள், கோசாயிகள், அகீர்கள், சாதுக்கள் அனைவரும் இருந்தனர். பிரபு அனைவரையும் கவனித்துக் கொண்டு வேதம், ஆஸ்திரங்கள் அல்லது சங்கீதத்தில் தவறுகள் ஏற்பட்டால் தாங்களை பார்த்து அவர்களே தங்கள் தவறுகளை உணரும்படி செய்தார். யார் மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஜாதி, குலமாக இருந்தாலும், குழந்தை முதல் முதியவர் வரை, பணக்காரர் முதல் ஏழை வரை அனைவரையும் சமமாக மதித்து அணுகினார்.